நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சைட்டு பைப் போடக்காண்டி வந்திருக்கோம். இதோட இந்த வந்து சன்சைடில் பைப் போட்ட வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து சன்சைட்லேயே நம்ம பைப் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரூஃபில் இப்போ வந்து ஃபேன் பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்பாட் பாக்ஸ் எல்லாமே வந்து ரூஃபில் வந்து பாயிண்ட் வைக்கணும். அதுக்காண்டி பைப் போடக்காண்டி நம்ம வந்திருக்கோம். நம்ம சன்சைடில் பைப் போட்ட வீடியோ வந்து பார்க்கலன்னா கீழே கொடுத்துருக்கேன். அது தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பைப்பு பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பைப்பு. இது வந்து நாகர்கோவில் சைடில் வந்து இந்த பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க இந்த பைப்பு வேணும், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, அந்த பைப்பு எங்கே கிடைக்குது என்ன அதுன்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கொரியர் முறையில் நம்ம வந்து நமக்கு அனுப்பி விடலாம். பார்த்தீங்கன்னா கம்பி எல்லாத்தையும் கட்டி பக்காவாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து பைப் போடுற வேலை தான். நாளைக்கு காங்கிரீட்டு அதுக்கு மணி வந்து நம்ம வந்து ஒரு நாள் டைம் தந்திருக்காங்க பைப் போடுறதுக்காண்டி. நம்ம சன்சைடில் எல்லா மெயின்ஸையும் போட்டுட்டோம். அதனால் வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்கள் மட்டும் தான் போட போதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேன் போட்டிருக்கோம். அதேமாதிரி ஸ்பாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 போட்டிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனு 4 ஸ்பாட் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதேமாதிரி 2 பெட்ரூமுங்க. அப்படி வந்து கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேனு 2 ஸ்பாட் பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் தனித்தனியாக வந்து பைப் போட்டிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பாக்ஸை வந்து நம்ம வந்து தனி பைப்பு தான் போடுவோம். நம்ம வந்து ஃபேன் பாயிண்டில் வந்து லிங்க் பண்ண மாட்டோம். எல்லாமே அதாவது இப்போ 6 ஸ்பாட் பாக்ஸ் இருக்குன்னா அந்த 6 ஸ்பாட் பாக்ஸுக்கு தனியாக நம்ம ஒயர் போட்டிருப்போம். அதை பைப்பு எல்லாமே தனியாக போட்டிருப்போம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒயர் படக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி வந்து 4 செவரில் வந்து நம்ம வந்து பாயிண்ட் போட்டிருப்போம் வாலில். அந்த 4 பாயிண்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஃபேன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருப்போம். மீதி எல்லாமே தனித்தனி பைப் போட்டிருப்போம். இப்படி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேலைக்கு. நீங்கள் எந்த முறையில் செய்யணும்